Welcome to VL Academy. இந்த வீடியோல இன்ஃப்ளேஷன் அக்கவுண்டிங் சாப்டர்ல அதர் எக்ஸசைஸ் ப்ராப்ளம் நம்பர் 26 நம்ம பார்க்க போறோம் which is in page number 15.55. ஸோ இந்த ப்ராப்ளம் பார்த்தீங்க அப்படின்னா டெப்ரிசியேஷன் அட்ஜஸ்ட்மெண்ட், அதாவது நம்ம சோஃபார் வந்து பர்ச்சேஸ் சேல்ஸ் இதுலெல்லாம் வந்து கரண்ட் காஸ்ட் இதெல்லாம் பார்த்தோம். பட் இது வந்து எப்படின்னா ஒரு அசெட் பர்ச்சேஸ் பண்ணோம்னா அதனுடைய கரண்ட் காஸ்ட் என்ன, இப்போ அதுக்கான டெப்ரிசியேஷன் எப்படி சார்ஜ் பண்ணுவோம் அண்ட் அதுக்கான அட்ஜஸ்ட்மெண்ட் நம்ம என்ன பண்ணணும். இப்போ கரண்ட் காஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி நம்ம எவ்வளோ அமௌண்ட்டு ப்ரொவிஷன் எடுத்து வைக்கணும். இங்க ப்ரொவிஷன்ங்கிற டேர்ம் யூஸ் பண்ணல, அட்ஜஸ்ட்மெண்ட் அப்படிங்கறத போட்டிருக்காங்க. அதாவது என்னன்னா நம்ம அமௌண்ட்டா எடுத்து வைக்க மாட்டோம், பட் இவ்வளோ செலவுகள் இருக்குங்கிற மாதிரி நம்ம அக்கௌண்ட்ல வச்சிருப்போம். ஓகே, ஸோ அந்த மாதிரி கரண்ட் காஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி நம்ம எவ்வளோ அட்ஜஸ்ட் பண்ணணும். பேக்லாக் டெப்ரிசியேஷன். ஸோ பேக்லாக் அப்படிங்கிறது எவ்வளோ அமௌண்ட் நம்ம எடுத்து வைக்கணும். இங்க ப்ரொவிஷனுக்கு பதிலாக பேக்லாக் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, ஸோ இதெல்லாம் தான் நம்ம கண்டுபிடிக்கணும். ஸோ now let's get into the problem. இங்க வந்து பாத்தீங்க அப்படின்னா அந்த மெஷினை வந்து 2 lakh rupeesக்கு வாங்கியிருக்காங்க. ஓகே, டெப்ரிஷியபிள் அட் 20% அட் ஸ்ட்ரெயிட் லைன் பேசிஸ். ஓகே, ஒரு வருஷமும் 20% டெப்ரிஷியேட் பண்ணணும் from this 2 lakh rupees. The replacement value of the machine on the following date was noted. 31/12/2020 வந்து 2,50,000. அதுவே அதுக்கு அடுத்த வருஷம் கடைசியில பாத்தீங்க அப்படின்னா it was 3 lakh rupees. இப்போ எவ்வளோ அட்ஜஸ்ட் பண்ணணும், எவ்வளோ பேக்லாக் எடுத்து வைக்கணும் அப்படிங்கிறது. ஸோ ஸ்டார்டிங்ல 2 லட்சம் ரூபாய்க்கு நம்ம வாங்கியிருக்கோம் அப்படின்னா அதுக்கான டெப்ரிசியேஷன் வேல்யூ வந்து நம்ம எப்போ கால்குலேட் பண்ணுவோம், அந்த வருஷ கடைசியில தான். ஓகே, ஸோ அது இந்த ஒரு பாயிண்ட் மட்டும் நீங்க மைண்ட்ல வச்சுக்கோங்க. அண்ட் இது வந்து கொஞ்சம் எலாபரேட்டட் ஃபார்மேட்ல நான் ஒர்க் பண்ணியிருக்கேன். அண்ட் த நெக்ஸ்ட் ப்ராப்ளம் இஸ் ஆல்சோ வெரி சிமிலர் டு திஸ் ப்ராப்ளம். அது வந்து கொஞ்சம் டேபிள் ஃபார்மேட்ல நான் இல்லஸ்ட்ரேஷன் ரெஃபரன்ஸ் எடுத்து நான் அதை ஒர்க் அவுட் பண்ணேன். ஸோ இதுல எது உங்களுக்கு ஈஸியா இருக்கோ நீங்க அதுபடி போய்க்கோங்க. ஓகே, ஸோ ஹியர் ஒரு இதுவும் ஒர்க்கிங் நோட் நம்பர் 1, ஒர்க்கிங் நோட் நம்பர் போட்டு நான் ஒர்க் அவுட் பண்ணியிருக்கேன். இங்க வந்து ஹிஸ்டாரிக்கல் காஸ்ட் டெப்ரிசியேஷன் அப்படின்னு பாத்தீங்கன்னா 20% ஆஃப் 2 lakh வந்து 40,000 rupees per year. ஓகே, ஒரு வருஷத்துக்கு 40,000 rupees நம்ம ஒரு வருஷமும் நம்ம டிடெக்ட் பண்ணிட்டு வரணும் பேஸ்ட் ஆன் ஹிஸ்டாரிக்கல் காஸ்ட். அதுவே வந்து கரண்ட் காஸ்ட்ல பாத்தீங்க அப்படின்னா முதல் வருஷம் வந்து இட் வாஸ் 2,50,000. ஸோ அதுல 20% அப்படிங்கிறப்ப we get 50,000 rupees. ஸோ நம்ம வாங்கினது வந்து 1st January. அதுக்கான டெப்ரிசியேஷன் கால்குலேட் பண்ற அன்னைக்கு அதோட வேல்யூ எவ்வளவு மாறி இருக்குன்னு பாத்தீங்கன்னா 2,50,000 மாறி இருக்கு. அப்போ அந்த வருஷ கடைசியிலேயே நம்ம எவ்வளோ 50,000 rupees டெப்ரிசியேஷன் சார்ஜ் பண்ணணும் பேஸ்ட் ஆன் கரண்ட் காஸ்ட் மெத்தட். அதுவே அதுக்கு அடுத்த வருஷ கடைசியில பாத்தீங்கன்னா 3 lakhல இருந்து 20% எடுத்தோம்னா 60,000 rupees. ஓகே, ஸோ இது வந்து ஹிஸ்டாரிக்கல் காஸ்ட் பேசிஸ்ல இட் வாஸ் 40,000, பட் கரண்ட் காஸ்ட் பேசிஸ்ல 2 வருஷத்துக்கும் that is 50,000 and 60,000. இது ரெண்டும் நீங்க மைண்ட்ல வச்சுக்கோங்க. ஓகே, அடுத்தது வந்து டெப்ரிசியேஷன் அட்ஜஸ்ட்மெண்ட். இது டேபிள் ஃபார்ம்ல நான் கொடுத்துருக்கேன். அதாவது அட்ஜஸ்ட்மெண்ட்டை பொறுத்த வரையும் கரண்ட் காஸ்ட்ல இருந்து ஹிஸ்டாரிக்கல் காஸ்ட் நம்ம டிடெக்ட் பண்ணோம்னா வில் கெட் டெப்ரிசியேஷன் அட்ஜஸ்ட்மெண்ட். ஸோ இங்க வந்து இயர் போட்டிருக்கேன், கரண்ட் காஸ்ட் வேல்யூ போட்டிருக்கேன் அண்ட் ஹிஸ்டாரிக்கல் காஸ்ட் வேல்யூ போட்டிருக்கேன். ஸோ அட்ஜஸ்ட்மெண்ட்னு பாத்தீங்க அப்படின்னா முதல் வருஷம் கடைசியில வந்து நம்ம 10,000 rupees பேக்லாகா எடுத்து வைக்கணும். ஓகே, அண்ட் அதுக்கு அடுத்த வருஷம் பாத்தீங்க அப்படின்னா 20,000 rupees பேக்லாகா எடுத்து வைக்கணும். தட் இஸ் 50,000 minus 40,000 and 60,000 minus 40,000, that is 20,000. ஸோ டோட்டலா நம்ம எவ்வளோ எடுத்து வைக்கணும்னா 30,000 rupees has to be adjusted on depreciation. ஓகே, this is one thing. அண்ட் அடுத்தது என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா பேக்லாக் டெப்ரிசியேஷன். பேக்லாக் டெப்ரிசியேஷன் இது எப்படி கால்குலேட் பண்ணோம் அப்படின்னா அக்யூமுலேட்டட் டிஃபரன்ஸ் ஆஃப் பாஸ்ட் இயர் டியூ டு இன்க்ரீஸ் இன் அசெட் வேல்யூ. ஸோ இங்க வந்து எவ்வளோ வேல்யூ இன்க்ரீஸ் ஆயிருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா 2,50,000 அப்படிங்கிறது 50,000 இன்க்ரீஸ் ஆயிருக்கு 2020ல. அதுவே 2021ல பாத்தீங்க அப்படின்னா ஃப்ரம் 2,50,000 to 3 lakh இன்க்ரீஸ் ஆயிருக்கு. அகெயின் 50,000 has increased. அப்போ எவ்வளோ இன்க்ரீஸ் ஆயிருக்குன்னா 3 lakh minus 2,50,000 is equal to 50,000. அதுல 20% எடுத்தோம் அப்படின்னா we have to backlog 10,000 rupees. ஓகே, ஸோ இதுதான் வந்து பேக்லாக் டெப்ரிசியேஷன். அதாவது நம்ம வந்து இதோட காஸ்ட் இன்க்ரீஸ் ஆகலாம், அப்ப அதனுடைய டெப்ரிசியேஷனும் இன்க்ரீஸ் ஆகும். அப்படிங்கிற பட்சத்துல நம்ம பேக்கப் எடுத்து வைக்கிறதுக்கான இதுதான் இந்த பேக்லாக் டெப்ரிசியேஷன் அப்படிங்கிறது. இன் அதர் டேர்ம்ஸ் நம்ம வந்து ப்ரொவிஷன் சொல்லுவோம், இங்க வந்து நம்ம பேக்லாக் டெப்ரிசியேஷன் சொல்றோம். ஓகே, ஸோ இவ்வளவுதாங்க கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ஒன்லி 4 ஒர்க்கிங் நோட்ஸ். ஓகே,
இத அடுத்த ப்ராப்ளம்ல நான் எப்படி ஒர்க் அவுட் பண்ணியிருக்கேன். மொத்தமே 2 டேபிள்ல நான் முடிச்சுட்டேன். ஓகே. தட் I'll explain in the next video. With this, this problem is over and இந்த வீடியோ வாட்ச் பண்ணதுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். இந்த வீடியோ நிஜமாவே இன்ஃபர்மேட்டிவா இருக்குன்னு ஃபீல் பண்ணீங்கன்னா, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அண்ட் மறக்காம பெல் பட்டன் கிளிக் பண்ணுங்க. ஒன்லி தென் நான் என்ன வீடியோ அப்லோட் பண்றேன் அப்படிங்கிறது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ல வரும். And with this signing off, Dr. Shanti, thank you once again.